நினைக்கிறேன். என்னன்னா, சொல்லுங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட சொன்னேன், கிட்ஸ்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இந்த ஆட்ல. இப்ப ம். இதுல கிட்ஸ கொண்டு வந்து அவங்க என்ன டிராயிங் பண்றதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ற மாரி பண்ணலாம் மேடம். ஏன்னா இன்னைக்கு பசங்களுக்கு எல்லாமே டிராயிங் பண்றதுல ரொம்ப மோட்டிவேஷனா இருக்காங்க. இன்னைக்கு சின்ன பசங்க ம். எல்லாமே டிராயிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. சோ ம். அவங்கள கொஞ்சம் ரிலேட் பண்ணி எடுக்கலாம் மேடம் இந்த ஆட. அத அவங்களுக்கு ஓகே. ரிலேட் பண்ற மாரி கொண்டு வரலாம். ஏன்னா ரைட், ரைட். டிராயிங்னும் போது பசங்களுக்கு அந்த ஸ்கூல்லயே ப்ராஜெக்ட் நெறைய டிராயிங் தான் குடுக்குறாங்க. ம், சோ எனக்கு இந்த ம், மாதிரி ம். கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஓகே. ஆமா. ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லலாம் ஆ, கிடைக்க மாட்டேன்து. ஸோ ம். அந்த அந்த டைம் மாதிரி வந்து கிடைக்க அமேசான் மாட்டேங்குது. வந்து நமக்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நெறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் மேடம். ஓகே, பசங்களுக்கு ஓகே. நல்லா இருக்கும். பசங்களே ஆட்ல கொண்டு வந்த மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கானதுன்னு அமேசான்ல இருக்குன்றத கொண்டு வந்த மாதிரியே இருக்கும். அவரு ரைட். ஏன்னா அவர் சொன்ன ஹஸ்பண்ட் பாயிண்ட் நான் ஹஸ்பண்ட் அக்செப்ட் ஒய்ஃப் நம்ம பண்றேன் கொண்டு மேடம். வரோம். ஹஸ்பண்ட் கொஞ்சம் காட்டுறதுக்கு பதிலு டிஃபரெண்டாவும் இருக்கும். குழந்தைங்களை காட்டலாம் மேடம். ஓகே. அது இன்னும் நல்லா சூட் ஆமா. ஆகும். டிராயிங் ஆமா. வந்திருக்கும். ஏன்னா குழந்தைங்களே இப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் மேடம். ஆபீஸ் வேலை செய்யறதுக்கே டைம் இல்ல. இதுல ம். டிராயிங் வேற பண்றதுக்கு எங்க மேடம் டைம் இருக்கு? ஓகே. அதான் மேடம் உண்மை. ஏன்னா ஓகே. இன்னைக்கு அந்த டிராயிங் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் அதான் மேடம். ஏன்னா இந்த டிராயிங் பண்றதுக்கு 4 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ம். அது டைம் இல்லாததான் காரணம். ஓகே, ஓகே, ஓகே. எனி அதர் ஆனா சஜஷன்? 2 ஆடுமே பாத்தீங்கன்னா சிமிலர் கான்செப்ட், சிமிலர் இதுதான். என்ன ஆ. அதுல ஒரு சீரிஸ் வேற, இதுல வர சீரிஸ் வேற, அதுல வர ம். ப்ராடக்ட் வேற, இதுல வர ப்ராடக்ட் வேற. மிச்சபடி ம். எல்லாமே சேம் காப்பி பேஸ்ட் ஓகே. தான் மேடம். ஓகே. இந்த ரொம்ப 2 ஆட்ஸ் வித்தியாசம்லாம் நீங்க இல்ல. பார்த்திருக்கீங்க இல்லையா? ஒன்னு ஸ்கெட்ச் ஆட், இன்னொன்னு யோகா ஆட் பார்த்திருக்கீங்க. ஆமா. அது சோ ப்ராடக்ட்டும் எந்த சீரிஸும் தான் ஸ்கிரிப்ட் வந்து டிஃபரெண்ட். மோர் எங்கேஜிங்கா இருந்தது? அதாவது விடாம பார்க்கணும் நம்ப. யோகா இன்னும் ரெண்டுமே இன்னும் வந்து நான் ஒன் தெரிஞ்சுக்கணும்ன்ற டைம் தான் மேடம் பாப்பேன். யோகா. யோகா தான். 2 யோகா ஆடுமே தான் நான் மேடம். ஒன் டைம் பாப்பேன் ஃபுல்லா. யோகா மேம். அதுக்கப்புறம் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆட் கொஞ்சம் தான் மேடம். போரா தான் இருக்கும். ஓகே. யோகா எந்த டிஃப்ரெண்டா ஆட்ல இருந்தது மேடம். அதனால எந்த ஆட்ல மெசேஜ் வந்து நல்ல தெளிவா இருந்தது? கிளியரா அதுவே யோகா ஃபர்ஸ்ட் யோகா தான் மேடம். ஃபர்ஸ்ட் தான் மேடம். ரெண்டுமே யோகா தெளிவா தான் யோகா மேடம் இருந்தது. இல்ல யோகா ரெண்டுமே ஆட்ல தான் தெளிவா தெளிவா தான் இருந்துச்சு. இருந்ததுன்றீங்க. ஆமா. இல்ல யோகா ஆட்ல இல்ல தான் இல்ல தெளிவா யோகா தான் இருந்துச்சு. மேடம். ஏன்னா யோகா செகண்ட் ஆட பொறுத்த யோகா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த நம்மள பாயிண்ட் அந்த நம்மளையே தேவையில்லாத வாய்ஸ் அது தேவையில்ல. ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது மேடம். அதனால அது ரொம்ப எல்லாத்துக்குமே அது ஓகேன்ற மாதிரி தோணுது. புரியல, என்ன இம்பாக்ட் பண்றது நீங்க? அதனால ஓகே. வந்து அதுக்கு அந்த ஆட் ரிலேட் வந்து பண்ணிக்கலாம். நமக்கு நம்மள அறியாம அந்த ஆட் தான் எல்லாத்துக்கும் வருது. நீங்க கேக்குற அமேசான் மேடம், நீங்க அமேசான் கேக்குற எல்லா பிரைம். கொஸ்டினுமே வந்து ஆப்டா இருக்குது யோகா ஆட் தான். இதுல ஆமா இது மேடம். வந்து இந்த ஆட் வந்து எல்லாத்தையுமே மோசம். அமேசான் பத்தி தெரியாதவங்க எந்த ஆட் பார்த்தாங்கன்னா அமேசான் பிரைம் அதுவுமே எடுத்துக்கணும் யோகா நம்ம. யோகா ஆட் பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பா மேம். யோகா ஆடு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா நல்லா யோகா அது ஆட் கொஞ்சம் தான். கேட்சியா இருக்கு யோகா மேடம். ஆட் தான் ஏன்னா மேடம். ஜெய் ஓகே. கான்செப்ட் ஆக்சுவலா அதனால 2 கேட்சியா ஆடு இருக்கு. பார்த்தாலும் அமேசான் பிரைம் எடுப்போமான்னு கேட்டா இல்ல. ஏன் ம், அப்படின்னா அது பிராக்டிகாலிட்டியை டச் பண்ணாது. ம், சென்டிமெண்ட்ஸையோ இப்ப இங்க எனக்கு செரிஸ் மூமெண்ட்டுக்காக நான் போய் அமேசான் பிரைம் நான் எடுக்க மாட்டேன். ம், பிராக்டிகாலிட்டி இருந்தா மட்டும்தான் எடுப்பேன். ம், அவ்வளவுதான். ம், ம், ம். ஓகே. பிராக்டிகாலிட்டி ரிலேட்டடா ஏதாவது அவங்க கண்டிப்பா அவங்க காட்டினாங்கன்னா அதுக்காக வேணா நம்ம யோசிக்கலாம். ஓகே இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப அவங்க ஆட் பண்ணும்போது ஓகே நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த மாதிரி பர்டிகுலர் கேட்டகரிஸ்க்கு இந்த டைம்ல வாங்கும்போது இவ்வளவு ஆஃபர் பண்றோம்னு சொல்லும்போது அது வந்து ம், ஓகே. இப்ப நான் அந்த இன்கேஸ் நான் அந்த ப்ராடக்ட் வாங்க போற ஒரு ஃபியூச்சர்ல இருக்கிற எனக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ம், அப்ப நான் அதை ம், பார்க்கும்போது ஓகே இது எனக்கு தேவைப்படுது இந்த டைம்ல வாங்கினா நமக்கு ஆஃபர்ல கிடைக்கும் அப்படின்னும் போது ஓகே அது ப்ராக்டிக்கலா எனக்கு ரிக்குவயர்மெண்ட் அப்ப வந்து அது ஓகே. இந்த ம், ப்ராக்டிகாலிட்டி மிஸ் ஆனாலே எல்லா ஆடுமே ஜஸ்ட் ஒரு ஆட் அவ்வளவுதான். அதை வந்து என்ன சொல்றது கொஞ்ச நாள் ம். பார்ப்போம். செரிஸா இருக்கிற மொமெண்ட் ஞாபகத்துல இருக்கும். இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அதை நம்ம மூவ் ஆயிட்டு போயிடுவோம். என்ன சொல்றீங்க? ப்ராக்டிகாலிட்டிய கோகுல் சொல்றதுதான் என்ன. கிருஷ்ணன் சார் சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? மேடம் அவர் மத்தவங்க சொன்னது உண்மைதான் மேடம். ஆ, என்ன நம்மளோட சார்? நம்மளோட அது ரிலேட் ஆகும்போது நம்ம அதை மறக்க மாட்டோம் மேடம். அந்த ஆட ம், அது ஆமா. ரிலேட் ஆகலைனாக்கா நமக்கு அது திருப்பி பார்க்கணும்னு தோணாது. அது கடந்து போக தான் தோணும். கரெக்ட். ரிலேட் ஆகிற நான் ஆடை வந்து நம்ம கேட்கறது திருப்பி வந்து திருப்பி பார்ப்போம். அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப், அமேசான் பிரைம்ல போய் ஷாப்பிங் பண்ணணும், அந்த மெம்பர்ஷிப் எடுத்துக்கணும்ன்ற ஆசை தூண்டி விடுற திறமை இருக்குன்றீங்களா? ஏதாவது ஆட்ல இல்லையா? அந்த யோகா ஆட்ல கண்டிப்பா இருக்கு மேடம். அந்த தூண்டுதல் இருக்கு. எதனால தோன்றது அதுல எதனாலனா தூண்டுதல் இருக்குன்னு? இல்ல மேடம் இப்ப ஃபிட்னஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது ஜிம்முக்கு போகணும்னு தோணும். பட் அது ம், நாளைக்கு தான் பண்ண போறோம். அது தள்ளி போடுற மாதிரி ஆகும் நம்ம அதுக்கான எடுக்கிறதுக்கு. இப்ப இது ம், யோகான்றதுனால எல்லாருமே அது யோகான்றது நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம பண்ணலான்ற மாதிரி என்ன இருக்கும். நம்ம பாக்குற நேரத்துக்கு ஆர்டர் பண்ணா அது ஈவினிங் வந்துடும் போது ஆ. அது அடுத்த நாள் நம்ம அதுக்கு மார்னிங் அதை பண்ணலான்ற ஒரு அந்த மோட்டிவேட் பண்ணுது இது. ஓகே, ஓகே. மத்தவங்க என்ன சொல்றீங்க? மேடம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்முக்கு போயிட்டு நின்னுட்டோம்னா வந்து உடம்பு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வராது. ஸோ ம், அந்த டைம் வந்து நம்ம யோகா பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த டச் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால ம், வந்து அது கூட ரிலேட் பண்ணி பார்ப்போம் நம்ம. ம், 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 ம். மத்தவங்க நீங்க என்ன சொல்வீங்க? மேடம் யோகா மேப் கண்டிப்பா வந்து எனக்கு தூண்டுது மேடம். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடே வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கு, கொஞ்சம் பெஸ்டா இருக்கு.
அதை ம். பார்த்தா ஒரு இது வருது கண்டிப்பா ம். அமேசான் பிரைம். ஏன்னா வந்து அவங்க சொல்ற கேரக்டர்ஸ் யூனிக், சேவ் அதெல்லாம் எல்லாமே யூனிக்கா இருக்கு. அதை ம். வச்சு ட்ரை ம். பண்ணலாம். ஆனா ம். இந்த ம். செகண்ட் பார்த்தோம்னா அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் பயங்கர நெகட்டிவ். ஓகே அது ஓகே வேணவே ஓகே வேணாம். ரைட். மேடம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓடிடியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் மேடம். அப்கமிங் மூவிஸ் நாங்க புதுசு பண்ண போறோம், நிறைய சீரிஸ் இது பண்ண போறோம். ம். ஏன்னா இப்போ ப்ராடக்ட் பிரைம் வந்து இப்போ ஓடிடிக்காக வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ம்ஹும். இப்போ நீங்க இல்ல ப்ராடக்ட் அது வாங்கி சேம் டே மேக்ஸிமம் நல்ல படம் தான் போட்டுட்டு டெலிவரின்றதுக்கு இருக்காங்க. பதில் அமேசான் பிரைம் ஆ. வந்து புது நல்ல புது படம் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஓடிடியில வந்து சீரிஸ் கொண்டு வர போறோம், படம் கொண்டு வர போறோம்னா படம் பார்க்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப ஓகே. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா நான் 2 நாள் வெயிட் பண்ணா கூட பரவாயில்ல, பிரைம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப என்கிட்ட பிரைம் கிடையாது, பிரைம் ம். இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் வந்து 2 நாள் டிலே ஆனாலும் நான் ப்ராடக்ட் வந்தாலும் போதும்ட்டு பொறுமையா வாங்கிப்பேன். இதே புது ம். நிறைய கண்டென்ட் வெப் சீரிஸ் வாங்குறாங்க, புதுசா படங்கள் நிறைய வாங்குறாங்க, அப்கமிங் மூவிஸ் வாங்குறாங்க, நல்ல பெஸ்ட் மூவிஸ் வாங்குறாங்க. அப்புறம் அதர் லாங்குவேஜஸ் மூவி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல போடுறாங்க, அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே அந்த மாதிரி சரி சரி ஃபோக்கஸ் சரி பண்ணாங்கன்னா சரி. ஸோ மேபி இந்த மாதிரி படம் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க வந்து அதுல ஃபோக்கஸ் பண்ணி பிரைமை வாங்கலாம். அதுக்காக மெயினா வாங்கலாம். என்ன ரைட் என்ன பாத்தீங்கன்னா நான் அதுக்காக தான் மெயினா வாங்குவேன். சேம் ரைட். டே டெலிவரிக்காக நான் அந்த இது பிரைம் வாங்க மாட்டேன். இப்போ ஓகே. ஓடிடியில நிறைய புது படம் போடுறாங்க. ம். அதெல்லாம் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம்லாம் வந்து ரீஜனல் லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி போடும்போது நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஏன்னா இப்ப நிறைய ஆ மேடம் மலையாளம் மோர் மூவிஸ்லாம் வந்து தமிழ்லயே மோர் கன்வெர்ட் ரீஜனல் பண்ணி, லாங்குவேஜ் இங்கிலீஷ் இல்ல. மூவிஸ்லாம் கூட கன்வெர்ட் ரைட் பண்ணி ரைட். போட்டாங்கன்னா அதுக்காக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்காக ஓகே. பிரைம் வாங்கணும்னா நான் கண்டிப்பா வாங்குவேன். சேம் ரைட். டே ஆமா டெலிவரினா கொஞ்சம் நான் வாங்க மாட்டேன். 2 நாள் டிலே ஆனாலும் பரவாயில்லன்னு நான் ஓகே ஓகே. விட்டுருவேன். மேடம் ஸோ இதுல சொல்லுங்க. அதை ஷாப்பிங் ஃபோக்கஸ் பண்ணா ஷாப்பிங் வந்து பிரைம்ஸ் இன்னும் பத்தி வந்து தான் கொஞ்சம் மேஜரா கஸ்டமர் சொல்ற நிறைய மாதிரி இருக்கு. கிடைப்பாங்கன்னு எனக்கு ரைட். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேடம். ஓகே. என்ன இல்ல சொன்னீங்க மேடம், லக்ஷ்மண் சார்? அதான் மேடம் அவர் சொன்னதுல எனக்கு நானுமே அது என்ன அக்செப்ட் பண்ற மேடம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஷாப்பிங் பிரைம் பத்தி தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஓடிடி பிரைம் பத்தி ரொம்ப பெருசா இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அது கொஞ்சம் கூட ஓகே. கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் ஓகே. கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கு மேடம் அது பிரைம் மெம்பர் ஆகிறதுக்கு. ஆமா மேடம். ரைட் இப்ப ரைட். அவர் இல்ல சொன்ன அவங்க மாதிரி மேடம் சொல்லணும்னா மோர் தான் ரீஜனல் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. சென்டென்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் மேடம். லைக் மோர் ரீஜனல் மூவிஸ்லாம் நாங்க போடுவோம் அப்படின்ற மாதிரி. ரைட். இப்போ அமேசான்ல சில மூவிஸ்லாம் இருந்தாலுமே அதுல ம். நிறைய ஹிந்தி மூவிஸ் தான் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஹிந்தி கத்துக்கிட்டு நம்ம ஏன்னா பாக்குற விஜய் மாதிரி டிவி இருக்கு. ஸோ ஃபேமஸ் ஆனதே பாத்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் படத்தை டப் பண்ணி ஃப்ரைடேஸ்ல போட்டு தான் அது அதுதான். நல்லா ஃபேமஸ் ஆச்சு. So ஓகே. அந்த மாதிரி ஸோ இங்கிலீஷ் நீங்க படம், அதான் நல்ல நல்ல சூப்பரா மலையாள பண்ணிருக்கீங்க. ஹிட் மூவிஸ், ரைட். ஹிந்தி ஹிட் மூவிஸ் எல்லாம் ரீஜனல் மூவிஸ்ல கன்வெர்ட் பண்ணி போட்டாங்கன்னா தமிழ் ரைட் படத்தை மட்டும் ஓகே இல்லாம இந்த சார். மாதிரி மூவிஸ் அவங்க ரீஜனல் லாங்குவேஜ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், ரைட் ரைட் ரைட். இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆ ஸோ ஓகே. அது ஆமா வந்து தேங்க் யூ மேடம். சோ இன்னும் வந்து மச். ஐ அக்ரி. பார்க்க தூண்டும், தேங்க்யூ மேடம். பார்க்க தூண்டும் தேங்க்யூ அவங்கள. மேடம். ஸோ ரைட். இதுக்காக தேங்க்யூ பிரைம் மேடம். வந்து கண்டிப்பா Yes போடுவாங்க. sir. Yes. I'll pass on the information. I'll pass on the தேங்க்யூ மேடம். தேங்க்யூ 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 மேடம். demands தேங்க்யூ எதெல்லாம் இருக்கு தேங்க்யூ. எல்லாமே I'll inform them. Okay. யா Thank you sir. Yeah. Thank you தேங்க்யூ so மேம். much. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. எவ்ரிவன். ஹேவ் அ தேங்க்யூ கிரேட் டே. மேடம். Thank டேக் you. கேர். Bye. பை பை. Good night. தேங்க்யூ. தேங்க்ஸ் பை மேடம். பை. குட் நைட். தேங்க்ஸ். குட் நைட் எவ்ரிவன். டேக் கேர். தேங்க்யூ. பை. பை.